பெண்கள் பங்கெடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா நல்ல காரியங்களுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு பெண்ணுக்கும் மார்க்கத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குன்னு வைங்களேன், மார்க்கத்தில் உள்ள எல்லா காரியமும் சொத்துக்கு வருது தானே. சொத்து ஆம்பளைக்கு உள்ளது இல்லையா, பிள்ளைக்கு தானே. அது மார்க்கத்தில் ஒரு நல்ல காரியமா கெட்ட காரியமான்னு பார்க்கணும். நல்ல காரியம் என்று சொன்னால் அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு செய்யணும். எது பெண்ணுக்கு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களோ அதை மட்டும் தவிர்த்துக்கணும். எது இல்லைன்னு சொன்னாங்கன்னா யுத்தம் இல்லை. போர்க்களத்தில் நின்று ஆயுதம் தாங்கி போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுமையானால் அது பெண்களுக்கு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஹஜ்ஜினா அந்த ஜிஹாது என்று சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, அது இல்லை. அதே நேரத்தில் பெண்களை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை கூட்டிட்டு போவாங்க. எது கூட்டிட்டு போவாங்கன்னு கேட்டா, காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக, அவங்களை தூக்கி அப்புறப்படுத்துவதற்காக, தண்ணீர் கொடுப்பதற்காக, அந்த ஒரு நர்சுகள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்காங்க, அதெல்லாம் செய்வதற்கு யார் போவாங்கன்னு கேட்டா பெண்களை மனைவி உட்பட மற்ற பெண்கள் எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அது புகாரிலே ஹதீஸ் வருது. உம்மு அத்தியாங்கிற ஒரு சஹாபி பெண்மணி அறிவிக்கிறாங்க, அவங்க முபாரில் கைமா காயமடைந்தவருக்கு நாங்கள் சிகிச்சை செய்வோம், அதுக்காக நாங்கள் யுத்தத்துக்கு போயிருக்கோம் சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகலான்னு இருக்குது. இப்ப டிசம்பர் 6 போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் அறுவாடு கூட்டு கட்டி இருக்கு கூட்டிட்டு போறது இல்லை. சும்மா கோட்டம் போட்டு நாங்க எல்லாரும் எங்க பள்ளி வேணும்னு கேட்போம், எங்க பள்ளி தான் நாங்க விட்டு தர தயாரா இல்லைன்னு ஒரு சிம்பாலிக்கு ஒரு அடையாளமா காட்டும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள்ல ஆம்பளை தான் கலந்துக்கணும், பொம்பளை கலந்து கூடாது கிடையாது. யுத்த கலத்துதான் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாம உங்களுக்கு தமுகவுடன் கொடுக்கக்கூடிய போராட்டங்களா இருக்குமே, ஆனால் பெண்கள் வாங்க நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா அனுமதி வாங்கும் போராட்டத்துக்கு தான் நம்ம கூப்பிடுவோம். போராட்டங்கள் 2 தான் இருக்குது. சில நேரங்கள்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க, தடையை மீறிக்கிட்டு போவோம், அரெஸ்ட் பண்ணுவோம், ஜெயிலுக்கு போகணும், தெரிஞ்சுக்கிட்டே போவோம் இல்லையா. அதுக்கு தெளிவாக்கு ரொம்ப நேரம் விளையாடுவோம். ஜெயில போய் அதெல்லாம் பெண்கள் நம்ம சமுதாய பெண்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சிறைக்கு போகக்கூடிய போராட்டமா இருக்குமே, ஆனால் அதுல தெளிவா அறிவிச்சுவோம், பெண்கள் வர வேண்டாம். பெண்கள் வாங்க அழைச்சு சொன்னா அனுமதி வாங்கி கட்டிட்டு வரும், ஒன்னும் செய்ய மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம அந்த கோஷத்தை போட்டுட்டு எங்க பள்ளியாளர்கள் கூட அப்படின்னு திரும்ப வரப்போம். இது எந்த ஒரு இடங்கள் இல்லைன்றதுனால அவர்களுக்கு ஏற்ற ஒரு வழிமுறையை தான் நம்ம செய்யறோம். இது மாற்றத்தில் குற்றம் கிடையாது, நன்மையான காரியம். பொது சேவைகளுக்கு நன்மை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு இமாத்துள்ளாத அனைத்தறிக்கு சோபத்தின் சோபல் ஈமான், பாதையில கிடக்கிற ஒரு தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துறேன், அது கூட ஈமான். ஒரு கண்ணு கிடக்குது, அதை ஓரமா எடுத்து போறோம், ஒரு முள்ளு கிடக்குது, அதை தூக்கி ஓரமா எடுத்து போறோம்னா அதுக்கு கூடியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சமூக சேவை செய்வது கூட தவாபான காரியம் தான். தொழுக நோம்புக்கு தான் நன்மை கிடைக்கும் இல்லை, இந்த மாதிரி காரியங்களை அல்லாஹ்வுக்காக செஞ்சவங்க சொன்னா அவங்க கூட கூலி கிடைக்கும். அது முடிஞ்சிருச்சு.